இந்த நாட்டிலே இந்தியாவில் எத்தனையோ அரசியல் கட்சி இருக்கு. அதிகமா குருதி கொடை கொடுத்த ஒரு அரசியல் இயக்கம் இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். இதே அன்பு சொந்தங்கள் இப்படிதான் பார்க்கணும். திமுக ஆட்சி இருந்தாலும் அதிமுக ஆட்சி இருந்தாலும் இந்த குருதி கொடை பாசறையில் இருக்க எங்க பிள்ளைகளை பாராட்டும். ஏன்னா தவிர்க்க முடியல. ஒரு தேவாலயத்தில் ஒரு அருள் திரு அடிகளார் அவர்கள் பேசுறாங்க. இறைப்பணியாளர் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எந்நேரமானாலும் எந்த நாள்லையும் ரத்தம் வேணுமென்றால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு அழைத்தால் அவர்கள் வந்து கொடுப்பார்கள். இப்ப எந்நேரமானாலும்னா நள்ளிரவு நீ அழைச்சால் வருவான்னா என் பிள்ளை குடிக்காம படுத்திருக்கான்னு அர்த்தம். அததான் அப்படி சொல்றாரு. எந்நேரம் ஆனாலும் வந்து கொடுப்பார்கள். இதுவரை பல லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்த ஒரு கட்சி நாங்க தான். நாங்க ஏன் கொடுக்கிறோம்னா இந்த சாதி மத பிளவுகளை உணர்ச்சிகளை கொல்லணும். இப்ப ஏன் ரத்தம் இவர் இந்த சாதிக்காரனுக்கு ஓடுது, அவர் ரத்தம் இந்த சாதிக்கார உடம்புல ஓடுது. இதுல இந்து ரத்தம், இஸ்லாமிய ரத்தம், கிறிஸ்தவ ரத்தம், பறையர் ரத்தம், தேவேந்திர ரத்தம், நாடார், ஒரே ரத்தம். உனக்கு பெரிய நீ மதம் அப்படியே பற்று தானே, கையை காலை வெட்டி போடுறேன் மருத்துவமனை போல இரு, அங்கே படுத்துரு. நீ எனக்கு இந்து ரத்தமா இருந்தா ஏத்துங்க, வேற கிறிஸ்தவ இஸ்லாம் தயவு செய்து டாக்டர் உன்னை என்ன விச வச்சு விட்டு கொண்டுவான் டாக்டர். இந்த சனியம் பொழைச்சான்னு அங்க போனவொன்னு ரத்தம் கிடைச்சிருச்சா டாக்டர், ரத்தம் கிடைச்சிருச்சா ஏத்தி விடுங்கன்னு சொல்லுவிய ஒழிய இஸ்லாமிய ரத்தமா பார்த்து ஏத்துங்க, கிறிஸ்தவ ரத்தமா பார்த்து ஏத்துங்க. பைத்தியக்காரா